நந்திக்காவலன் அம்மை அப்பன் இருவருக்கும் அநேக கோடி வந்தனம் தந்தார்கள். இன்னும் பெற்று வாழ வேண்டும். ஆனால் நந்திக்காவல அப்பா, இந்த தெய்வம் போன்ற சபையில் தாங்கள் வந்திருக்கின்ற போது என்னை யார் என்று கவனித்தாய்? தந்தையே, தாங்கள் உன் அறியாமலுக்கு நந்திக்காவலன் உண்மைதான், எனக்கு நன்றாக தெரியும். தெரிந்தாலும் அமர்ந்திருக்கு தாய்த்தன மறுக்க சொல்ல வேண்டும். அப்படி இருந்தால் தாங்கள் யார் என்பதை சொல்லுகிறேன், அறிய வேண்டும் இல்லவா? தம்பி, சிவானா
காயிலை வாசன் பரமசிவனாரிதோ மாறே தாங்கள் யார் என்பதை அறிந்திருப்பேன் நினைக்கிறேன். ஆமா, வெள்ளிங்கியில் அமர்ந்து கொண்டு என் தேவியான உமா பார்வதியோடு 2011 நேற்று படித்த பரமக்கடவுள் என்று அறிய வேண்டும். தந்தையே, நன்றி. எங்களுக்கு இருப்பதா 2 நேற்றம்? 2. தாங்களுக்கு மட்டும் 2011 சொல்கிறாயே. ஆமா, எங்கெங்கே எவ்வாறு இருக்கிறது? நன்றி அப்பா, எனக்கு எங்கெங்கே நான் அந்த என்னுடைய 2011 நேத்திரத்தை அணிந்திருக்கிறேன். ஆமா, அறிய வேண்டும். நன்றி அப்பா, எனக்கோ 3 நேத்திரம். 3 என்னுடைய நெற்றிக்கண்ணோடு. ஆமா, என் தடாமுடியில் அமர்ந்திருக்கிறாளே எங்காஜியாவிற்கோ 2 நேத்திரம். 3, 2, 5. நான் ஏறக்கூடிய பசி வாகனத்துக்கோ 2 நேத்திரம். 7 என் கையில் இருக்கக்கூடிய மான்பழத்துக்கோ 2 நேத்திரம். 9 என்னுடைய உடலை சரிபாகமாக கொடுத்து என் தேவியான உமா பார்வதியை இடபாகத்தில் வைத்திருக்கிறேன். ஆமா, அவளுக்கோ 2 நேத்திரம். 11 நேத்திரம். இன்னும் 2000 நேத்திரம். நன்றி அப்பா, இன்னும் 2000 நேத்திரம் என் நீதியில் அணிந்திருக்கிறேன். ஆமா, 1000 படாமுடி படித்த இந்த ஆதி சேஷனுக்கோ 2000 நேத்திரம். 2011 சிறப்பு தந்தை 2011 நேத்திரத்தை படித்து. ஆமா, ஆட்கள் அழித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய உன் தொழில்களுக்கும் மூவேந்தர்களாக தோன்றி நாங்கள் மூவராகிய தேவர்கள் அனைவர்களும் திகழ்ந்திருக்கிறோம். தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருவருக்கும் என்னென்ன வேலைகளை பகிர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அனைவர்களும் ஒவ்வொரு வேலை இருக்கிறார். அதுல தேவர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார் சொல்லுகிறேன். நன்றி அப்பா, தேவர்களெல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன விலை கொடுத்திருக்கிறார்? என்ன எருமைக்கிட 8000 ஜீவஜாதிகள் அனைத்து உயிரினங்களுக்கும் படியளப்பது என்னுடைய வேலை. இப்படி நான் படியளந்து வருகிற போது ஒவ்வொரு தினங்களும் காலையில சென்றால் மாலைதான் வெள்ளிங்கிரி அடைவேன். இந்த உலகமெல்லாம் சுற்றி படி இழந்து வருகிற போது என் தேவையான உமா பார்வதி நான் வந்த உடனே பாத பூசை போட்டு பாருங்கள் என்று அழைப்பார். ஆனால் அன்று தினம் என்ன செய்தால் என் தேவையான பார்வதிக்கு மனசந்தேகம். காலையில செல்லக்கூடிய கணவர் மாலைத்தான வருகிறார். அப்படி அவர் என்னதான் வேலை செய்வார், எங்க இருப்பார், யாருடன் பேசுவார் என்று அவளுக்குள்ள மனசந்தேகம். அதனால அவளுடைய மனசந்தேகம் தீர என்ன செய்தால் என் மனதை சோதிக்க ஆரம்பித்திருக்காள். மறுதின நான் புறப்படுகின்ற போது என்ன செய்தால் நாதா படியிழக்க சென்று வருகிறாயா என்று சொல்லிவிட்டு நான் புறப்பட்ட உடனே ஒரு எறும்பை எடுத்து ஒரு சிறிய பரிநில அடைத்து தன்னுடைய முந்தானில முடி போட்டு இடுப்பில செருகிவிட்டான். அப்படி இருக்கிற போது நான் புறப்பட்டு உலகமெல்லாம் படியளந்து வெள்ளிங்கிரிக்கு வந்த உடனே நாதா படியிழக்க சென்றீர்களே, எந்த உயிரினங்களும் பட்டினி இல்லாமல் படிக்கு படியளந்து வந்திருக்கிறீர்களா என்று கேட்டான்.
தேவி, ஆமா, இதுல என்ன உனக்கு சந்தேகம்? சந்தேகம் இந்நாள் வரைக்கும் எவ்வாறு நான் படி அளந்தனோ ஆமா, அவ்வாறுதானே அளந்திருக்கிறேன் ஓ. என்று சொல்லுகிற போது ஆமா, புன்னகையோடு சிரித்தான். ஓ. நாதா, ஏய், நீங்கள் படி அளந்த லட்சணம் லட்சணம் காலையில இருந்து ஓர் உயிர் பட்டினா இருப்பது ஓ. உங்களுக்கே தெரியவில்லை என்று சொன்னான். ஆமா, தேவி, ஏய், அவ்வாறு இருப்பதற்கு ஆமா, காரணமில்லை என்று சொன்னேன். ஓ. சொன்னவுடன் உடனே திடீரென்று நினைச்சுதான் என்ன? தன் முந்தானியை எடுத்து ஆமா, முடிச்சியா அந்தவுடன் ஓஹோ. அந்த சிறிய வரணியை எடுத்து ஏய், கடத்திய உடனே ஆமா, நாதா, ஏய், படி அளந்தீர்களே ஆமா, காலையில இருந்து இருந்து இந்த உயிர் பட்டினா இருப்பது ஓஹோ. உங்களுக்கே தெரியவில்லை என்று ஆமா. எனக்கு முன்னாடி கவித்தார். ஓஹோ. அது யார் பார்க்க வேண்டும்? சாப்பிடுதா இல்லையா அம்மா தான் பாத்துக்கணும். பார்த்திருக்க வேண்டும். ஆமா. அவள் பார்க்கவில்லை. இல்லையா? நான் பார்த்த உடனே ஏய், அந்த எறும்பு என்ன செய்தது? என்ன? அந்த பரடைக்குள்ள ஒரு நொய்யை வைத்துக் கொண்டு ஆமா, அதுவும் சாப்பிடுகிறது. ஓ. என் தேவியாருக்கு தெரியவில்லை. தெரியவில்லை. நான் ஆமா, அது சாப்பிடுகிறது என்று சொன்ன உடனே ஓஹோ. பார்வதி, ஏய், இந்த எறும்பு தானே சாப்பிடுகிறது, ஆமா, இதில் என்ன உனக்கு சந்தேகம் சந்தேகம் என்று கேட்டவுடன் ஓ. திடீரென்று இரு கண்களால பார்த்து ஆமா, வியப்படைந்து ஓ. நாதா, ஆமா, உங்களுடைய மகிமைகளை அறியாமல் படித்து ஏய், மனதை சோதித்து விட்டேன். ஆமா, எனக்கு அருள் பலிக்க வேண்டும், சாப வேண்டாம் என்று கேட்டான். ஓஹோ. அன்று நாளையில் ஏய், தேவி, ஆமா, எண்ணற்ற உயிர்கள் ஓ. யாரா இருந்தாலும் ஆமா, மனசந்தேகம் என்று வந்தால் ஏய், அவ்வப்போது தீர்த்துக் கொள்ள வேண்டும். வேண்டும். இல்லை என்றால் ஆமா, விபரீதம் என்ற இடத்தில் முடிந்துவிடும் என்று சொல்லி ஓ. என் தேவியாருக்கு அருள் பலித்து ஆமா, அன்று நாள் ஏய், என் தேவியாருடைய மனசந்தேகம் தீர்த்திருக்கிறேன். தீர்த்திருக்கிறார். இருந்த போதிலும் ஓஹோ. எனக்கு தேவரெல்லாம் சேர்ந்து சேர்ந்து இன்னொரு வேலை கொடுத்திருக்கிறார். என்ன வேலை? சொல்லி